ஹலோ வியூவர்ஸ், இது ஸ்டான்லி ஸ்மார்ட் அக்கௌண்ட். நான் உங்கள் சிரஞ்சீவி. ஸோ இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் மல்டி கரன்சியை வந்து எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ நான் அதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மல்டி கரன்சி. ஸோ மல்டி கரன்சி அப்படின்னா என்ன? ஸோ நம்ம இது வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கரன்சி மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? நம்ம இது வரைக்கும் போட்டிருக்க பர்ச்சேஸு, சேல்ஸு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கரன்சியை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, மல்டி கரன்சி எப்படி ஆட் பண்ணி அதில் எப்படி என்ட்ரி போடுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்ராட்லேருந்து சம் ப்ராடக்ட்ஸ் நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஸோ ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஆல்ட் F3 கொடுத்துருங்க. ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் கம்பெனி சான்வி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். சரிங்களா? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்குங்க. ஸோ அட்ரஸ் எல்லாமே கொடுத்துக்குங்க, ஸ்டேட்டு, பின்கோட் எல்லாமே கொடுத்துக்குங்க. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நிறைய பார்த்துருக்கோம். என்ட்ரி போட்டுக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 1/4/2026. புக் பிகினிங் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் நான் கொடுத்துக்கிறேன் 1/7/26. ஓகேங்களா? கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கரன்சி சிம்பிள் வந்து நம்மளோட இந்தியன் கரன்சி தான் இருக்கும். சரிங்களா? ஃபார்மல் நேம் பார்த்தீங்கன்னா INR. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்ம கம்பெனியோட ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணுங்க. ஸோ அக்கௌண்டிங் ஆட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி இன்வென்ட்ரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டி இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ ஜிஎஸ்டி நான் போடலை. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ நான் கொடுத்து என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். கிளியரா உங்களுக்கு? ஸோ அக்கௌண்டிங்க்கும் இன்வென்ட்ரி மட்டும் என்ன பண்ணுங்க, எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணுங்க. அடுத்து நமக்கு தேவையில்லாத கம்பெனி என்ன பண்ணலாம், இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் பீரியட்ஸ் இருக்கு, கரண்ட் டேட் பார்த்துக்குங்க, கம்பெனி பேர் இருக்கு. சரியா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கரன்சி வந்து கிரியேட் பண்ண போறோம். சரியா? இப்போ கரன்சி வந்து நம்ம ஆட் பண்ணுங்க. ஸோ கிரியேட் போய்க்குங்க, கரன்சி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து டிஃபால்ட்டாக நம்மகிட்ட இந்தியன் கரன்சி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதர் கரன்சி அப்படிங்கிறது நம்ம தான் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ சி கொடுத்து என்ன பண்ணுங்க, 1 by 1 கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கரன்சி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா US டாலர் தான் பண்ண போறோம். சரியா? ஸோ US டாலருக்கு என்ன பண்ணுங்க, டாலர் சிம்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார்மல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் தான் வரும். கரெக்டா? டாலர் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா USD கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இதை சேவ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதர் கரன்சி நம்ம இங்கே நம்ம ஆட் பண்ண போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூரோ வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ யூரோ சிம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யூரோ போட்டுக்குங்க. ஸோ ISO கரன்சி கோட் தெரிஞ்சா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யான் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு டைரக்டா சிம்பிள் தெரிஞ்சுன்னா போடுங்க, இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், நோட் பேட்ல போட்டிருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த யான் சிம்பிள்ல நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபார்மல் நேம் கொடுத்துக்குங்க. ஃபார்மல் நேம் பார்த்தீங்கன்னா யான் போட்டுக்குங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கரன்சியை வந்து என்ன பண்ணலாம், இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ எஸ்கேப் கொடுத்து வெளியில வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க மல்டிபிள் கரன்சி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும்.
ஸோ இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப நம்ம டிஃபால்ட்டா நம்ம என்ன கரன்சி யூஸ் பண்றோம்? இந்தியன் கரன்சி தான் யூஸ் பண்றோம். கரெக்டா? ஓகேவா? ஸோ ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த இந்தியன் கரன்சிக்கு ஸோ அதர் கரன்சி வந்து என்ன ரேட் வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் தான் இருக்கு. கரெக்டா? யூஎஸ் டாலர்ஸ் இருக்கு. ஸோ அதோட ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 90.12 வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 90.12 இதை கொடுத்துருக்கேன் ஸ்டாண்டர்ட் ரேட்டா. ஸோ செல்லிங் ரேட்டு பையிங் ரேட் வந்து தெரிஞ்சா கொடுத்துருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் ரேட் பையிங் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கிடையாதுமா. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் பை பண்ணும்போதும் செல் பண்ணும்போதும் இந்த ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த சேஞ்ச் ஆகிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் ரேட்லையும் பையிங் ரேட்லையும் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இது எம்டியா விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யான் பார்த்தீங்க அப்படின்னா 0.59 மாதிரி தான் அதோட வேல்யூ. ஓகேங்களா? லாஸ்ட் வந்து யூரோ கொடுத்துருக்காங்க. யூரோ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 109.10. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அதர் கரன்சி வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அது நம்ம இந்தியன் கரன்சியோட ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நமக்கு தேவைப்படுற ஸ்டாக் ஐட்டமை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் போய்க்குங்க, ஃபஸ்ட்டு யூனிட் போட்டுக்குங்க. ஸோ நம்பர்ஸ் இன்வாய்ஸ் போட்டு நம்பர்ஸ் போட்டுக்குங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுற ஸ்டாக் குரூப்பை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் கம்ப்யூட்டர் தான் நான் செல் பண்ண போகிறேன். ஸோ கம்ப்யூட்டர் போட்டுக்குங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ஐட்டம். ஸோ லேப்டாப். ஸோ இது கம்ப்யூட்டர் கொடுத்துக்குங்க, யூனிட்ஸ் பற்றி நம்பர்ஸ் கொடுத்துக்குங்க. ஸோ இங்கே நான் வந்து குவான்டிட்டிஸ் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ எல்லாமே நான் வந்து பர்ச்சேஸில் போட போகிறேன். சரியா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டாக் ஐட்டம் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பை பண்ணி வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரெடிட்டார் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெப்டார் வேணும். ஸோ என்ன பண்ணுங்க, கிரியேட் போய்க்கிங்க, லெஜரில் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் ஏன்ட்டு வந்து வாங்க போகிறேன் அப்படின்னா ஸ்டான்லி ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? இவங்களுக்கு நான் பை பண்ண போகிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சந்தை கிரெடிட்டர்ஸ், அதாவது என்னோட சப்ளையர்ஸ். கிரெடிட்டர்ஸ் போட்டுக்குங்க. ஸோ இவங்களோட கரன்சி வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இவங்க எந்த கண்ட்ரி? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ். அப்போ யூஎஸ் டாலர் வந்து இங்கே நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஷிஃப்ட் டாலர் கிளிக் பண்ணிக்கங்க, ஜஸ்ட் என்ட்ரு அடிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கலிஃபோர்னியா கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கண்ட்ரி வந்து யூஎஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து இங்கே வந்து இன்சர்ட் ஆயிடும். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கங்க. இவர் யாரு அப்படின்னா என்னோட கிரெடிட்டார்ஸ். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்டார்ஸ் நான் போட போகிறேன் போயிட்டு. ஸோ ஹாரி பாட்டருக்கு நான் சேல் பண்ண போகிறேன். இவங்க யார் அப்படின்னா என்னோட டெப்டார்ஸ், சண்டே டெப்டார்ஸ் போட்டுக்குங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா யான் வந்து வரும். கரெக்டாக உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். யூரோ சிம்பிள்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்குங்க, ஜஸ்ட் என்ட்ரு அடிங்க, இந்த மாதிரி வந்துடும். ஸோ இவங்க வந்து யூரோவில் வருவாங்க. ஓகேங்களா? யூரோ கொடுத்துக்குங்க. ஸோ இவங்க வந்து எந்த ஸ்டேட் தெரியல அப்படின்னா கொடுத்துக்குங்க, ரோம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்ட்ரு அடிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து இட்டாலி. ஓகேங்களா? இட்டாலியில் கொடுத்துருக்கேன் போயிட்டு. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு கிரெடிட்டார்ஸ் டெப்டார்ஸ் வந்து என்ன பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பேங்கை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துக்குங்க. ஸோ இது வந்து நம்மளோட இந்தியன் கரன்சி தான் வரும் போயிட்டு, எதுவும் மாற்ற வேணாம். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இங்கே கொண்டு வர போகிறேன் போயிட்டு. சரிங்களா? ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 lakhs என்கிட்ட இருக்கு. ஸோ ஜஸ்ட் என்ட்ரு அடிங்க, கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் என்ட்ரு அடிங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆயிடும். ஸோ இப்போ நமக்கு தேவைப்படுற எல்லா லெஜர்ஸுமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட சப்ளையர்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்க போகிறேன். சரிங்களா? ஸோ பர்ச்சேஸ்க்கு என்ன பண்ணுங்க, F9 கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? F9க்கு என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பில் நம்பர் கொடுத்துக்குங்க,
ஸோ டேட் கொடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்லி ட்ரேடர்ஸ் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் வைஸ் மாற்றிக்கணும். ஸோ கண்ட்ரோல் வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஐட்டம் இன்வாய்ஸ் கொடுத்துக்கணும். நமக்கு ஐட்டம் படி வந்தால் தான் நம்ம வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பற்றி வந்து என்ன பண்ணுங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ பர்ச்சேஸ் போட்டுங்க. அண்டர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டு என்ன பண்ணுங்க சேவ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் இவங்கள்ட்ட வந்து நான் என்ன பை பண்ணி வாங்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் தான் வாங்க போறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. எத்தனை குவான்டிட்டிஸ் நான் வாங்க போறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 குவான்டிட்டி வந்து நான் வாங்க போறேன். கிளிக் பண்ணுங்க. ரேட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட்டுக்கு நான் வாங்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு $150 நான் வாங்க போறேன். ஜஸ்ட் நீங்க நார்மலா 150 கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு இந்தியன் கரன்சியை தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $150 அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தாதான் அது டாலரா கன்வெர்ட் பண்ணிக்கும். சரியா? புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேட்கும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன ரேட் நமக்கு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணமோ அந்த ரேட் வந்து காமிக்கும் போயிட்டேன். சரியா? இப்போ நம்ம எத்தனை குவான்டிட்டிஸ் வாங்குறோம் அப்படின்னா 100 நம்பர்ஸ் வந்து வாங்குறோம் போயிட்டேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா $90.12 வருது. கரெக்டா? ஸோ இன்டூ பண்ணினா எவ்வளோ வருது? 13,518 வருது. சரியா? ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. என்டர் அடிங்க. ஸோ இங்கே கீழே அமௌண்ட் காட்டுது பார்த்தீங்கன்னா 13,51,800. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் வேல்யூ. ஸோ 15,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர்ல இருக்கு. ஸோ டாலரை வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 13,51,800. இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்? பை பண்ணி வாங்குறோம். கிளியரா? புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்க ரேட் போடும்போது மறக்காம என்ன பண்ணுங்க டாலர் சிம்பிளை ஆட் பண்ணி போடணும். சரியா? ஸோ அப்படியே கொடுத்து என்ன பண்ணுங்க என்ட்ரி பண்ணிடுங்க. ஓகேவா? பை பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் பண்ண லேப்டாப்க்கு நான் பேமெண்ட் பாஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் பர்ச்சேஸ் பண்றேன். பர்ச்சேஸ் வந்து நான் என்னைக்கு பண்ணிருக்கேன் அப்படின்னா 1 ஜூலை வந்து பண்ணிருக்கேன். கரெக்டா? ஆனா பேமெண்ட் நான் அன்னைக்கே கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பேமெண்ட் நான் டிலே பண்ணி கூட கொடுக்கலாம் போயிட்டேன். சரியா? ஸோ பேமெண்ட் என்ன பண்றேன் நெக்ஸ்ட் டேக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். செகண்ட் வந்துருச்சா? செகண்ட் டேட்ல என்ன பண்றேன் அவங்களுக்கு நான் பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா F5 கொடுத்துக்குங்க. ஸோ நான் யாருக்கு பே பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்லி ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு நான் பே பண்ண போறேன். ஜஸ்ட் என்டர் அடிங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத இங்கே காட்டும் போயிட்டேன். எவ்வளவு காட்டுது? ஸோ 13,51,800. கிளியரா உங்களுக்கு? ஸோ இதுல நம்ம எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 15,000 எவ்வளவு காட்டுச்சு நமக்கு வந்து ஓகேங்களா? $1,500. இங்கே என்ன பண்ணுங்க டாலர் சிம்பிளை நீங்க ஆட் பண்ணிக்கங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் காட்டும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரேட் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 90.12 இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டாலர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 89.12க்கு கம்மியாயிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ இது எப்படி சார் எப்படி கரெக்டாக வருமானு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ராஃபிட் தான். சரிங்களா? ஸோ நான் அதிக ரேட்டுக்கு பை பண்ணியிருக்கேன். ஆனால் பேமெண்ட் பண்ணும்போது ரேட்டு வந்து கம்மியாயிடுச்சு. சரியா? அப்போ வந்து எனக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். போயிட்டு கொடுத்துக்குங்க. ஸோ பேங்க் மூலம் நான் என்ன பண்ணுறேன் நான் பே பண்ணுறேன். கிளியரா? கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேமெண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு வேல்யூ கரெக்டா? ஆனால் பே பண்ணது அதோட கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க நான் ரிப்போர்ட் காமிக்கிறேன். வெளியில வாங்க. இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் போய்க்குங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்அட்ஜஸ்டட்
ஃபாரெக்ஸ் கெயின் ஆர் லாஸ் அப்படின்னு வந்திருக்கா? புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ அமௌண்ட் காட்டுது? 1500 காட்டுது. சரியா? அப்ப இதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் என்டர் அடிங்களே. இப்ப ஸ்டான்லி ட்ரேடர்ஸ்க்கு எவ்வளவு கிரெடிட் காட்டுது? 1500 வந்து காட்டுது. அதாவது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இங்க காட்டுது. கரெக்டா? ஆனா நம்ம எல்லா அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்ப இந்த 1500 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் தான். கரெக்டா? அப்ப இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது? ரொம்ப சிம்பிள். வெளியில வாங்க. ஸோ இங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அப்படியே மேல வாங்க. ஸோ இந்த இடத்துல ஆல்டர் கொடுத்துக்குங்க. ஸோ இதை நம்ம எதுல போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேர்னல் வவுச்சர்ஸ்ல போட போறோம். ஸோ இதுல போயிட்டு ஜேர்னல் கொடுத்துக்குங்க. ஸோ இது எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க போயிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபாரெக்ஸ் கெயின் அப்படின்னு போட்டுங்க. ஏன்னா இப்ப நமக்கு கெயின் தான் வந்திருக்கு. கரெக்டா? என்டர் அடிங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, யூஸ் கிளாஸ் ஃபார் ஃபாரெக்ஸ் கெயின் ஆர் லாஸ் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்து ஓகே பண்ணுங்க. இதை எந்த லெஜர்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு தனியாக காமிக்கணும், நான் ப்ராஃபிட் தனியாக காமிக்கணும், லாஸ் தனியாக காமிக்கணும் அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவலா என்ன பண்ணுங்க, ஒரு லெஜரை கிரியேட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிடுங்க. சரியா? ப்ராஃபிட் ஃபுல்லா இன்கம்லையும் லாஸ் ஃபுல்லா எக்ஸ்பென்ஸ்லையும் காமிக்கிறதுனால காமிச்சுக்கலாம் போயிட்டேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நான் வந்து என்ன பண்ண போறேன், இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் என்டர் அடிங்க, கொடுத்து என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கணும். கிளியரா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா வவுச்சர்ஸ் வந்துருங்க. ஜேர்னலுக்கு வந்து F7 பிரஸ் பண்ணுங்க. வந்துருச்சா? இப்ப நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை சூஸ் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ் கெயின் ஜஸ்ட் என்டர் அடிங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்டி நேம் என்டர் அடிங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இவங்களோட அமௌண்ட் வந்து இங்க வியூ பண்ணி காட்டும். எவ்வளவு காட்டுது? 1500. அதுதான். ஜஸ்ட் என்ட்ரி கீ பிரஸ் பண்ணுங்க, என்டர் அடிங்க, என்டர் அடிங்க, சேவ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். புரியுதா? இப்ப ப்ராஃபிட் லாஸ் பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்க ஆயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? கிளியரா? இந்த இடத்துல வந்து லெஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு ஆயிருக்கும் போயிட்டேன். ஸோ இங்க வந்து அந்த கிரெடிட் வந்து கரண்ட் கிரெடிட் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெயினை வந்து இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கு சேல்ஸ் பண்ண போறோம். ஸோ வவுச்சர்ஸ் போயிட்டு என்ன பண்ணுங்க, சேல்ஸ் என்ட்ரி போடுங்க, F8 போடுங்க. யார் சேல்ஸ் பண்ண போறோம்? ஹாரி பாட்டருக்கு நம்ம சேல்ஸ் பண்ண போறோம். ஸோ என்டர் அடிங்க. ஸோ சேல்ஸ் வவுச்சர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் கிரியேட் பண்ணுங்க. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யார் சேல்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரி பாட்டருக்கு லேப்டாப் தான் சேல்ஸ் பண்ண போறோம். இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 50 நம்பர்ஸ் வந்து சேல்ஸ் பண்றோம். ரேட் வந்து கேட்டிருப்பாங்க. ரேட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேட் வருது? ஸோ செக் பண்ணுவோமா? இப்போ கரண்ட்டாக நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 பாயிண்ட் கொடுத்தோம். கரெக்டா? ஸோ 50 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் நம்ம என்ன ரேட் விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 150 ஒரு 80க்கு கொடுத்துக்கலாம். சரியா? சிம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, யூரோ சிம்பிள்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஸோ யூரோ சிம்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் போயிட்டு. சரியா? எவ்வளோ காட்டுது யூரோ சிம்பிள்ஸ்ல? 80 போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்க, ரிசிப்ட் போட்டு அமௌண்ட்டை வாங்குங்க. ஸோ டேட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 8. ஓகேயா? இப்போ யார் கொடுக்குறாங்க? இப்போ டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா 8000 வந்துச்சு. கரெக்டா? கொடுத்து என்டர் அடிங்க. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து 108.50க்கு கம்மியாயிடுச்சு. சரிங்களா? இப்போ ஸ்டேட் பேங்க் மூலமா என்ன பண்றோம், நம்ம ரிசீவ் பண்ணி வாங்குறோம் போயிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு. கரெக்டாக உங்களுக்கு நம்ம ரிசீப்ட் போட்டு அமௌண்ட் வாங்கும்போது கம்மியாயிடுச்சு. அப்போ இந்த கம்மியான அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லாஸ் தான். சரியா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஓகே பண்ணுங்க. இப்போ நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட் போய்க்குன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அன்அட்ஜஸ்டட் ஃபாரெக்ஸ் கெயின் லாஸ்ல போயிட்டு
4500 அமௌண்ட் காட்டுது. கரெக்டா? ஸோ அப்படியே கிளிக் பண்ணி கொண்டு போங்க. ஸோ நமக்கு வந்து ஹேரி பாட்டருக்கு வந்து நமக்கு 4800 கொடுக்குற மாதிரி காமிக்குது. சரியா? ஸோ இது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எப்படி வந்து என்னோட கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதே மாதிரி டெப்டாருக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த லாஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதே சேம் தான். ஸோ என்ன பண்ணுங்க, கேரக்டர் போங்க, வவுச்சர் ஸ்டேட் போங்க. ஸோ இந்த இடத்துல ஜேர்னல் போய்க்குங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் கெயினுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ லாஸ்ட்க்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுங்க. ஸோ எஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதே ப்ராஃபிட் லாஸ் ரிப்போர்ட்டில் ஆட் பண்ணி விட்டுருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஸோ ஜேர்னல் வச்சு போய்க்குங்க. இப்போ ஃபாரெக்ஸ் லாஸ் கொடுத்துக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட் காட்டும். இங்கே என்ன பண்ணுங்க, ஹேரி பாட்டர் போடுங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வருது, 4500 வருது. அப்படியே போட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கணும். கிளியரா புரியுதா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டேலி ஆயிருக்கும். கிளியரா உங்களுக்கு? இவ்வளோதான். இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கரன்சி வந்து நம்ம என்ன பண்ண ஒரு கம்பெனியில் ஆட் பண்ணி கொண்டு வரணும். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாஸ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரியா? பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே? ஸோ பாருங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூம்மா.